வாட்ஸ்அப் பயனர்களின் தரவுகள் கசியும் அபாயம் இருப்பதாக வியன்னா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் உள்ள பாதுகாப்பு குறைபாட்டை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். உலக அளவில் 350 கோடி பயனர்களின் தொலைபேசி எண் மற்றும் சுய விவர தகவல்கள் கசியும் அபாயம் இருப்பதாகவும், ஹேக்கிங் செய்யாமலேயே வாட்ஸ்அப் தகவல்கள் மற்றும் தரவுகளை எளிதாக திருடலாம் என்றும் வியன்னா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. ஜெர்மனியில் வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கலாட்சி என்ற தாழ்வு மண்டலம் காரணமாக துருவக்காற்று வீசுவதால் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. இந்த ஆர்க்டிக் குளிர் அலை நவம்பர் மாதம் முழுவதும் நீடிக்கும் என்றும், அடுத்த வார தொடக்கத்தில் லேசான வெப்பம் நிலவ வாய்ப்பு இருந்தாலும் டிசம்பர் தொடக்கம் வரை குளிர்நிலை தொடரும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணா காலத்து திமுக தொண்டரை நேரில் அழைத்து முதல்வர் மு க ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அண்ணா அறிவாலயத்தில் 1-to-1 சந்திப்பின் போது ஆலங்குளம் ஒன்றிய செயலர் சிவக்குமார் தனது தந்தை முத்துவேல் திமுகவின் மூத்த முன்னோடியாக இருப்பதாகவும், அவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புவதாகவும் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது கோரிக்கையை ஏற்ற முதல்வர் உடனடியாக அவரை சென்னைக்கு வரவழைத்து கலைஞர் சிலையை பரிசீலித்ததுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் நேற்று என்கிட்ட போனில் பேசி உடனே சென்னைக்கு வரும்படி சொன்னார். இன்னைக்கு வந்தோம். ரொம்ப ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அண்ணா சிலையை பரிசாக தந்தார். முதலமைச்சர் நலமா இருக்கேன்னு விசாரிச்சாரு. குடும்பம் எல்லாத்தையும் விசாரிச்சு கட்சி பணிகள் எப்படி இருக்குனாரு. கட்சி பணிகள் நல்லா தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, போட்டோ எடுத்தாச்சு. நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும், விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் மக்களுக்கு மத்திய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். நெல் ஈரப்பத விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். கிடங்குகள் அமைக்க திமுக அரசு 309 கோடி ரூபாய் செலவிட்டதாக கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி, இதுவரை எந்த மாவட்டத்தில் எத்தனை கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்று அவர் கேட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு வீணாகின்றன என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 25,000 போலி பெயர்கள் இருப்பதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் கோரி அதிமுக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு திருத்த பணிகளில் குளறுபடிகள் நடப்பதாக கூறி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை செய்து ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்களை அனுமதிக்க முடியாது எனவும் அதிமுகவினர் முழங்கினர். நான் கேட்கிற ஸ்டாலினை, பேருக்கு நீங்க சார் வேணான்னு சொல்லி நீங்க எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் கள அளவில் உங்க கட்சிக்காரில் முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு நீங்க கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்க அப்படியே வச்சுவீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க. நாங்க எஸ்ஐஆர் பணிகளை நாங்க எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம். ஆனா ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எதிர்த்து விட்டு முழுக்க எஸ்ஐஆர் தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி திமுக. இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்தில் நடந்த சம்பவத்தை துணை முதல்வர் உதயநிதி தற்கால அரசியலோடு ஒப்பிட்டு பேசினார். சென்னையில் திராவிடம் 2.0 புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய உதயநிதி, பாசிஸ்டுகளுக்கு எதிராக கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் போராடிக் கொண்டே இருப்பார்கள் என்றும்,
ஜனநாயக போரில் நம் கொள்கை படை வென்று காட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இரண்டாம் உலகப் போரின் பொழுது ஹிட்லருடைய படைகள் ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பிடித்துக் கொண்டே வந்தார்கள். ஹிட்லருடைய படை எப்ப வேணும்னாலும் இங்கிலாந்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும். அப்ப இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தினார். We shall fight on the beaches, we shall never surrender அப்படின்னு அவர் பேசினார். அதாவது பாசிச சக்திகளை எதிர்த்து நாங்கள் கடற்கரையிலும் போராடுவோம், திறந்த வெளியிலும் போராடுவோம், ஊர்களிலும் தெருக்களிலும் போராடுவோம், நிலத்திலும் மலைகளிலும் போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம் தவிர ஒருபோதும் நிச்சயமாக சரணடைய மாட்டோம் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரையை இந்த மேடையில நான் திருப்பி சொல்கின்றேன். பாசிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் போராடுவார்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் போராடுவார்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடன்பிறப்புகள் போராடுவார்கள். இந்த ஜனநாயக போர்ல நம்முடைய கொள்கை படை நிச்சயமாக வென்று காட்டும். திமுக என்றைக்கும் தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றதே இல்லை என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கூறியிருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அவரும் முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் கடிதம் கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், மடியில் கனமில்லை, அதனால் பயமில்லை என்று கூறும் ஸ்டாலின் ஏன் எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டு பயப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பினார். எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை திமுகவினரே நிரப்பி தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதாகவும் சி.வி. சண்முகம் குற்றஞ்சாட்டினார். டெல்லியிலே தலைமை தேர்தல் ஆணையரிடம் சொல்கின்ற கருத்துக்கள் கீழே களத்திலே பிரதிபலிக்கவில்லை, நேர்மாறாக நடக்கிறது. அங்கே இருக்கிற ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலே வெளிப்போர்விலே இந்த எஸ்ஆரை எதிர்ப்பதாக நாங்கள் எதிர்க்கிறோம், நடத்த விடமாட்டோம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதிர்க்கிறோம்? நாங்க என்ன சொல்றோம்? உண்மையான வாக்காளர் பட்டியல் வா, ஒரு உண்மையான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. இறந்தவரை நீக்குவதற்கு திமுகவுக்கு என்ன அச்சம்? குடிபெயர்ந்தவர்கள் அவர் எங்க குடிபெயர்ந்திருக்காரோ அங்க அவருடைய வாக்காளர்களை சேர்ப்பதிலே இந்த திமுகவுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் என்ன பயம்? போலி வாக்காளர் நீக்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அச்சம்? ஏன் எதிர்க்கிறார், மறுக்கிறார்? பீகார் முதல்வராக 10வது முறையாக பதவியேற்ற நிதிஷ்குமாருக்கு ஆர்ஜேடி கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தனது எக்ஸ் தள பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாருக்கும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புதிய அரசு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படும் என்றும் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றி பீகார் மக்களின் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் என்றும் நம்புகிறேன் என்று தேஜஸ்வி பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் தீவிர வாக்காளர் திருத்த பணியை நிறுத்தும்படி தலைமை தேர்தல் ஆணையருக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கு வங்கத்தில் கடந்த 4ஆம் தேதி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியதிலிருந்து வாக்குச்சாவடி மட்டத்திலான அலுவலர்கள் 2 உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டமிடப்படாத வலுக்கட்டாயமான எஸ்ஐஆர் பணிகளால் அலுவலர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதுடன் நியாயமான செயல்பாடுகளுக்கு தீங்கு ஏற்படுவதாகவும் மம்தா குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த தேடுதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த பத்திரிகை, இது எங்கள் வாயை கட்டி போடுவதற்கான இன்னொரு முயற்சி என்றும் அரசை விமர்சிப்பது தேச துரோகம் ஆகாது என்றும் அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அடிப்படை என்றும் கூறியுள்ளது. 1954 தொடங்கப்பட்ட காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட கடும் நெருக்குதல் காரணமாக 2022 நிறுத்தப்பட்டது. எனினும் இணைய பத்திரிகையாக அது இன்னும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஏஎன்எஸ்ஆர் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் இதன் மூலம் தமிழகத்தில் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார்.
உலகளாவிய திறனளிப்பு மையங்களை நிறுவும் பணியை ANSR நிறுவனம் மேற்கொள்கிறது. தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் குவிய வேண்டும் என்றும் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உயர வேண்டும் என்பதுதான் பாமகவின் விருப்பம் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021 முதல் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 23 விழுக்காடும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தங்களில் 16 விழுக்காடும் வணிக உற்பத்தியை தொடங்கியிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், மொத்த ஒப்பந்தங்களில் 80 விழுக்காடும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தங்களில் 77 விழுக்காடும் செயலாக்கம் பெற்றுவிட்டதாக அவர் கட்டி வைத்த பொய்க்கோட்டையை அவரே தகர்த்துள்ளார் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் செல்வதற்கு தமிழக அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழல்கள்தான் காரணம் எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். கரூர் அருகே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முற்பட்ட காங்கிரஸ் MP, அதிமுக முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். வெண்ணெய்மலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. அதன் பேரில் சீல் வைக்கும் நடவடிக்கைகளை தொடங்கிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சின்னவடுகப்பட்டிக்கு சென்றனர். அப்போது அங்கிருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தீக்குளிக்க முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். தகவல் அறிந்து சென்ற காங்கிரஸ் MP ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா சீரும் சிறப்புற நடைபெற்று வருகிறது. தினமும் காலையிலும் இரவிலும் தாயார் வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சின்ன சேஷ வாகனம், பெரிய சேஷ வாகனம், ஹம்ச வாகனம், முத்தாயு பாபு பாண்டிரி வாகனம் மற்றும் சிம்ம வாகன சேவைகளை தொடர்ந்து இன்று காலை கல்ப விருட்ச வாகன சேவை நடைபெற்றது. வாகன வீதி உலாவில் வாத்திய குழுவினரின் இசை, பல்வேறு நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பக்தர்கள் பலர் சாமி வேடமிட்டு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. முட்டை விலை 6 ரூபாய் 5 காசுகளாக இருந்த நிலையில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 10 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல ஊர்களில் சில்லறை விற்பனையில் முட்டை விலை 7 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. பண்டிகைகள் மற்றும் வட மாநிலங்களில் முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் இன்று கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 3 ரூபாய் விலை குறைந்து 173 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலையில் மலைச்சரிவு மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான மனு விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்துவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த விசாரணையின் போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதாடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் உரிமமோ குத்தகையோ எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்தி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாரின் ஆதரவு MLAக்கள் 10 பேர் டெல்லி விரைந்துள்ளனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து 2.5 ஆண்டுகள் ஆன நிலையில் மீண்டும் சுழற்சி முறையில் முதல்வர் என்ற பேச்சுக்கள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் துணை முதல்வர் DK சிவகுமாரின் ஆதரவாளர்கள் மீதமுள்ள 2.5 ஆண்டுகளுக்கு DK சிவகுமாரை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் 10 MLAக்கள் டெல்லி சென்றுள்ள நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க உள்ளனர்.
சபரிமலை கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தினசரி தரிசனத்திற்கான ஸ்பாட் புக்கிங்கை 20,000 5,000 குறைக்கும் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. சபரிமலையில் பம்பை, எருமேலி மற்றும் செங்கன்னூரில் இயங்கி வந்த ஸ்பாட் புக்கிங் மையங்கள் மூடப்பட்டுள்ளன. 24ஆம் தேதி திங்கட்கிழமை வரை வண்டிப்பெரியாறு, நிலக்கல் ஆகிய 2 மையங்கள் மூலம் மட்டுமே பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் செய்ய முடியும். சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் தினசரி ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் எனப்படும் உடனடி முன்பதிவு மூலம் 20,000 பேர் என 90,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை, கருத்துதான் தெரிவித்துள்ளது என கூறிய திமுக எம்பி வில்சன், அந்த கருத்து அரசின் வழக்கை எந்த வகையிலும் பாதிக்காது என விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 2025 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்க கொடுக்கிற இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒப்பீனியனை அவங்க எடுத்துக்கலாம், எடுக்காமலையும் போலாம். ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாத போது நிச்சயமாக நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது. இன்றைய தேதியில் அது எந்த விதத்திலும் எஃபெக்ட் ஆகாது. ஆகவே இது ஒரு ஒப்பீனியன் தான். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். மதிமுக துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை சத்யா கருத்து முதல் காரணமாக அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் கட்சியின் கொடியை மல்லை சத்யா அறிமுகப்படுத்திய நிலையில் சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் புதிய கட்சி தொடக்க விழாவில் கட்சியின் பெயரை அறிவித்தார். விழாவில் திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா அறிவிக்கப்பட்டார். திராவிட வெற்றிக் கழகம் புதிய சகாப்தத்தின் தொடக்கம். திராவிட வெற்றிக் கழகம் அண்ணாவின். எனவே மிகப்பெரிய குலப்பெருமையோ அல்லது குடிப்பெருமையோ இல்லாத ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட விளிம்பில் இருக்கின்ற பின்தங்கிய வகுப்பை சார்ந்த நாங்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நேஷன்ஸ் ஆர் ரினியூட் ஃப்ரம் த பாட்டம் நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்வார்கள். அதை போன்று எளியவர்களாக நாங்கள், முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வந்திருக்கின்ற நாங்கள் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறோம். அன்னை தமிழ்நாடு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை அன்பு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். மேகதாதுவில் அணை கட்ட மோடி அரசு பச்சை கொடி காட்டியுள்ளது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட பச்சை துரோகம் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் மல்லை சத்யாவின் புதிய கட்சி குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். நான் நல்ல விஷயங்களையே பேசிக் கொண்டு வந்தேன். இங்கே அமிர்தம் பருகுங்கள் என்று சொல்லுகிற இடத்தில் விஷத்தையும் கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லுகிற இதற்கெல்லாம் பதில் சொல்ல அடியேன் தயாராக இல்லை.